Delighted to have Vidwan Arun Prakash. Today he has chosen exceptionally brilliant young artists to join him. We have Vidwan Abhiram Bode, Vidwan Aditya Madhavan, and Vidushi Gayatri Shivani joining him. For every presentation, we will also have one or two questions, which I would request Arun himself to ask whenever appropriate for the Rasikas. And we have attractive prizes for the audience if you get it right. If you don't get it right, the answer will be given by Vidwan Arun Prakash, so that we can at least get the knowledge. So, with that, let's commence this wonderful edition of Pallavi Darbar. Over to Vidwan Arun Prakash and team. Would also like to welcome all of you here. First of all, Shri Cleveland Sundaram sir, who is here with us, and all the other dignitaries and Rasikas who are here. Enjoy, and aspiring musicians as well. Namaskaram to all of you. Thanks for coming. First, I would like to thank Sashi Kiran for inviting me to do a presentation. Our phone panna, the first phone call வந்து 58 seconds தான். நீ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற இந்த டேட்டு இந்த டைம் முடியுமா? எஸ், ஓகே, ஓவர். நான் என்ன பண்ண போகிறேன் எதுவுமே அவர் என்னை கேட்கல. நீ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற, உனக்கு நல்ல ஒரு டீம் நீயே ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னா அவர் என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு முதல்ல தேங்க்ஸ். அதுதான் இங்கே முக்கியமாக நான் சொல்லணும். அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு கிரேட் ஆர்கனைசேஷனோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இன்றைக்கி வந்திருக்கா. ஒன்று நம்ம கிளீவ்லேண்ட் சுந்தரம் சார், who is doing human service in USA, and Sumati Krishnan, Secretary Music Academy. ஸோ இவர் ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மற்றபடி வந்திருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரசிகாஸ்க்கு தேங்க்ஸ். ஸோ கனராக கதி பஞ்சகம். கனராகம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாட்ட, கவுள, ஆரபி, வராளி, ஸ்ரீ. கதி, நடை ரெண்டுமே ஒன்று தான். அது பெரிய சப்ஜெக்ட். அது போயின்னு இருக்கு ரொம்ப நாளாக. கதி வேறையா, நடை வேறையான்னு. ஸோ நான் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 5 ராகத்தில் 5 நடைகளில் 5 பல்லவி. இந்த 5 பல்லவிக்கும் வேறு வேறு தீம். அது நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ எங்களோட 5 பல்லவியுமே இப்போ நான் ஃபஸ்ட்டு பாட போகிறேன். அதுக்கப்புறம் அதில் லயத்தை பேஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அப்புறமா சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பல்லவி நாட்டையில். நாட்ட ராகத்தில் பல்லவி ஆதி தாளம் கண்ட நடை. ஸோ கண்ட நடை ஃபஸ்ட் 5. நெக்ஸ்ட் பல்லவி வந்து கவுள ராகத்தில் கண்ட திரிபுட தாளம் சதுஷ்ர நடை. ஸோ இப்போ கண்ட நடையாச்சு, இப்போ சதுஷ்ர நடை. விழிகளால் கதைகள் கூறிடும் அன்பே மொழி பல
பல்லவியோட தீம் வந்து நம்ம கண்ட்ரியை பற்றி, நாட்டை, அது உங்களுக்கு அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிருப்பேன். இதோட தீம் வந்து ஒரு ரொமான்டிக் தீம். ஸோ வார்த்தையை கேட்டிருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் திருப்பி வரும் வார்த்தையெல்லாம் நிறையா வாட்டி நீங்கள் கேட்கலாம். அடுத்த பல்லவி வந்து ஆரபி ராகத்தில் மிஸ்ர நடை, திஸ்ர திருப்பட்ட தாளம், பெருமாள் மேலே. வெங்கடேஷ திருமலைவாழ் ஸ்ரீனிவாச அனுதினமும் துதித்திடுவோம் அருள் புரிவாய். வெங்கடேஷ திருமலைவாழ் ஸ்ரீனிவாச அனுதினமும் துதித்திடுவோம் அருள் புரிவாய். வெங்கடேஷ திருமலைவாழ் ஸ்ரீனிவாச. இது அரபி. அடுத்த பல்லவி வராளி. இது வந்து கொஸ்டின். இதோட தீம் என்னங்கிறத சொல்லணும். தாளம் வந்து திஸ்ர ரூபகம், சங்கீர்ண நடை. குரு கிருபையின்றியே வாழ்வில் சத்கதி பெறவும் கூடுமோ. இசையால் நம்மையாளும் சத்குரு கிருபையின்றியே வாழ்வில் சத்கதி பெறவும் கூடுமோ. இசையால் நம்மையாளும் சத்குரு கிருபையின்றியே வாழ்வில் சத்கதி பெறவும் கூடுமோ. ஸோ இது வராளி பல்லவி, திஸ்ர ரூபக தாளம், சங்கீர்ண நடை. இது என்ன தீம்னு யாராவது கொஷின் கேட்கலாமா? ஆன்சர் அப்புறம் சொல்லலாமா? இப்போயே சொல்லலாமா? இப்போ ஆன்சர் சொல்லணும். நான் இப்போ வார்த்தையை சொன்னால் நீங்கள் சொல்லுவா, பாடும்போது வார்த்தையை கவனித்து சொல்லணும். இப்போ நான் வார்த்தையை சொன்னால் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஒரு கொஷின் கேட்க சொல்லியிருக்காரு, அதனால தான் மெயினாக இந்த கொஷின். எனக்கு வேறு எந்த கொஸ்டின் வருமானு தெரியல, இந்த கொஷின் வந்துடுத்து, அதனால கேட்டுவிட்டேன். குரு சரி, தியாகராஜ சுவாமி. குரு கிருபை இன்றியே வாழ்வில் சத்கதி பெறவும் கூடுமோ. எந்த குரு? இசையால் நம்மை ஆளும் சத் குரு கிருபை இன்றியே. இங்கே சத்குருனா தியாகராஜ சுவாமி. ஸோ தியாகராஜ சுவாமி இல்லைன்னா இந்த மீட்டிங்கே கிடையாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தியாகராஜ சுவாமி இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம எல்லாரையுமே லிங்க் பண்ணுறது ட்ரினிட்டி தான். ஸோ இதுதான் ஐடியா. ஸோ ப்ரைஸ் யாருக்குன்னு தெரியாது, அது சசி பார்த்துக்கலாம் அவருக்கு. ஓகே ஓகே. அடுத்த பல்லவி வந்து ஸ்ரீதர். வெரி குட். அடுத்த பல்லவி வந்து ராகம். அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம 4 ராகம் ஆயிடுத்து. ஸ்ரீராகம் அடுத்தது. இது தாளம் வந்து திஸ்ர ஜம்ப, 2 கலை, திஸ்ர நடை. சபையில் நடனமாடும் சபேஷன் அவனம் நேசன். சபையில் நடனமாடும் சபேஷன் அவனம் நேசன். சபையில் நடனமாடும் சபேஷன். ஸோ கனராக கதி பஞ்சகம், அதுக்கு இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் ஆகிடுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த பல்லவியில்
என்னென்னலாம் பண்ணலாம், அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நடை பல்லவிகளில் நம்ம பண்ண முடிகிற விஷயங்கள் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். பெரியவாலாம் நிறையா பண்ணியிருக்கா. ஸோ எஸ்பெஷலி பல்லவினா திருக்காலம் பண்ணுறது, சௌசத்திஸ்வரம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காமன். இப்போது திஸ்ரம் ஆஃப் நடை பல்லவிஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏன்னா அதில் வந்து லயம் நிற்கணும் கையில். அது எல்லாமே ஒர்க் பண்ணணும். சங்கீதம்னாலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம உழைக்கணுங்கிறது எல்லாமே ஜென்ரல் ரூல்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் ஒர்க் பண்ணும்போது அதை லய சுத்தமாக எவ்வளோ தூரம் பண்ண நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் சப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட் நவ் யூ ஆர் கோயிங் பேக் டு நாட்டை பல்லவி. ஸோ இந்த நாட்டை பல்லவி ஒரு வாட்டி பாடிட்டு திஸ்ரம் யார் பாடுறது? பாடுறியா? சரி. இப்போ வந்து நாட்டை பல்லவி திஸ்ரம் பாடி காய்க்கிறது நம்மளுக்கு ஆதித்யா மாதவன். ரைட். நீ வாசிக்கிறோம், கையிலும் வாசிக்கிறோம். இது வராங்க, கையிலும் வைக்காது. நீ தனியாக பாடணும். இருக்கு. போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய நாட்டை, மொழியில் சிறந்த நட்டமிழ். 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 போற்றுவோம் புகழ். கை தட்டலாம், இதுக்கெலாம் கை தட்டலாம். நம்ம கை தட்டலுக்கு ஒன்று பழகிருக்கோம். எதுக்கு கை தட்டுறதுன்னு நம்ம பழகிட்டோம். இது ஈஸி கிடையாது. சொல்லணுங்கிற மாதிரி ஆயிடுது, அதனால சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது ஈஸி கிடையாது பண்ணுறது. போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய நாட்டை, மொழியில் சிறந்த நட்டமிழில். போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய நாட்டை, மொழியில் சிறந்த நட்டமிழில். போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய நாட்டை, மொழியில் சிறந்த நட்டமிழில். போற்றுவோம். இதில் என்ன விஷயம்னா, லயம்னா என்னங்கிறது இந்த பாயிண்டில் நான் சொல்லி ஆகணும். நம்ம சாதாரணமாக ஒரு சதுஷ்ரநடை சொல்லும்போது என்ன ஈஸில் நம்ம சொல்கிறோமோ, தக்கத்தேமி ஜன்னு தக்கத்தேமி ஜன்னு ஜன்னு தாத்தி ஜன்னு ஜன்னு தாத்தி, இந்த ஈஸில் அந்த திஷ்ரத்தை சொல்லணும். அப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த ஈஸ் வர வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த ஈஸ் வரத்துக்கு முன்னாடியே வந்துடுத்துன்னு நம்ம நிறைய வாட்டி நினச்சிப்போம். ஸோ எந்த விதமான நான் இப்போ ஒன்று கஷ்டமாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் வராத அளவுக்கு அதில் உழைக்கணும். போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய நாட்டை, மொழியில் சிறந்த தமிழில். போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய நாட்டை, மொழியில் சிறந்த நட்டமிழில். போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய நாட்டை, மொழியில் சிறந்த நட்டமிழில். போற்றுவோம். இப்போ வந்து டன் 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 டன்னு கொடுத்தா அது இனிஷியல் ஸ்டேஜுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த 6 கார்வை. பட் 6 கார்வைன்னா 6மே கார்வை தான். போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய நாட்டை, மொழியில். எனக்கு அந்த 6 சப்போர்ட் வேணும், சப்போர்ட் வேணும், சப்போர்ட் வேணும். சப்போர்ட்டை தாண்டி போகணும். சப்போர்ட் எத்தனை நாளைக்கு பண்ணிகிட்டே இருக்கும் லயம் பண்ணது. அந்த சப்போர்ட்லேருந்து வெளில வரணும். வெளில வர அளவுக்கு ஒர்க் பண்ணணும். அந்த கார்வையை வந்து சொல்லணும், மைண்டில் இருக்கணும். அந்த கார்வைனா என்ன? கார்வைனா சைலன்ஸ். சைலன்ஸ்னால் சைலண்ட்டாக இருக்கணும் அந்த இடத்துல.
ஸோ நம்மளுக்கு என்னென்னா அது ஐயோ விட்டுருவோமோ, அதனால தான் நம்ம அதை பண்ணுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பல்லவி, இந்த பல்லவி வந்து நான் சொன்ன மாதிரி வராளி பல்லவி. ரொம்ப நாளாக ஒரு தேரி இருக்குது, காலிடம் முக்காலிடம் பல்லவி வந்து இடத்துக்கு இடம் பண்ண முடியாது, இது ஒரு ரூல் ரொம்ப நாளாக சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஷார்ட் வேஸ்ட்லாம் வேறு கண்டுபிடிச்சிட்டா உடனே. பெரிய வித்வான்களே அதை ஏன்னா பண்ண வரல, கஷ்டமாக இருக்குங்கிறதுனால அறுதியிலேருந்து பண்ணலாம் அப்படின்னு ஒன்று சொன்னோம். சமத்துலேருந்தே பண்ண முடியும், இடத்துலேருந்தே பண்ண முடியும். அது என்ன நடக்கிறதுங்கிறது ஏன் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படி பண்ண வேண்டாம், ஏன் அறுதியிலேருந்து பண்ணான்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அது ரெண்டுத்தையுமே இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இவ வந்து இடத்துக்கு இடம் பண்ணுவாள். நீ பண்ணுறியா? சரி. வராளி பல்லவி கண்ட சாரி கௌள பல்லவி தாளம் கண்ட திருப்பட்டி கண்ட திருப்பட்டி சதுஷ்ர நடனம். விழிகள கதைகள் மொழி பல இருந்தும் விழிகள உடனே வாசி, நான் ரெடியா இல்லை. விழிகள கதைகள் கூறிடும் மொழி பல இருந்தும் விழிகள கதைகள் கூறிடும் விட்டிகள கதைகள் கூடிடும் அன்பே மொழி பல இருந்தும் விட்டிகள கதைகள் கூடிடும் அன்பே மொழி பல இருந்தும் விழிகள கதைகள் கூறிடும் அன்பே மொழி பல இருந்தும் விழிகள கதை. இதில் என்ன ப்ராப்ளம், ஒய் திஸ் வாஸ் நாட் கன்சிடர்ட் ரைட் அப்படின்னா, இங்கே என்ன நடக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்ல வேண்டியிருக்கு. இந்த 3 வாட்டி பண்ணால் தான் திஷ்ரம் அது இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்கு வரும்போது என்ன நடக்கும்னா, தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் திஷ்ரம் டு சதுஷ்ரம் இன் தி பொசிஷன் ஆஃப் தி பல்லவி ஸ்டார்ட். த டிரான்சிஷன் ஆஃப் திஷ்ரம் டு சதுஷ்ரம் எக்ஸாக்ட்லி அட் த பொசிஷன் ஆஃப் தி பல்லவி ஸ்டார்டிங் என்ன நடக்கிறதுனா, அந்த 3லேருந்து ஒரு ஃப்ராக்ஷன் இல்லை ஒரு ஸ்ப்ளிட், ஒரு சின்ன மாத்திரை அப்படி தாண்டி போகும், அந்த பொசிஷனை தாண்டி போகும். இதுதான் அதோட மெயின் ப்ராப்ளம். விழிகள கதைகள் கூறிடும் அன்பேன் மொழி பல இருந்தும் விழிகள கதைகள் கூறிடும் அன்பே மொழி பல இருந்தும் விழிகள கதைகள் கூறிடும் அன்பே மொழி பல இருந்தும் விழிகளால் வரும். இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. எப்படின்னா, நம்ம இந்த பல்லவி அப்படி இல்லை, நம்ம பண்ணக்கூடிய பல்லவி செகண்ட் ஹாஃபில் ஒரு 9 எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 9 எடுத்துட்டோன்னா 9 வரா மாதிரி ஒரு சொல்லு, தக்க திம்மி தக்க தக்கிட்ட. ஒரு 3/4 இடம் பல்லவி நம்ம பண்ணுறோன்னா 3/4 இடம்னு வச்சுக்கலாம். இது 1/4 இடம், இந்த பல்லவிக்கு இல்லை. ஜென்ரலாக இந்த 1/4 3/4 ரெண்டுமே ப்ராப்ளம், ஒரே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம பண்ணும்போது பல்லவி கொஞ்சம் கீழ்காலமாக போட்டுண்டு மேல்காலம் பல்லவி பாடும்போது அந்த 9 கரெக்டாக சமத்தில் வந்துடும். தக்க தீம்பி தக்க தக்கிட்ட விழிகளால் வந்துடும். அப்படி வரும்போது எந்த பிரச்சனையும் வராது. இந்த கீழ்காலத்தில் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராப்ளம். மேல்காலம் பாடும்போது அதுக்காக சக்கன்னு பாடணும்னு நான் சொல்ல, அந்த கவுளம் இருக்கணும். இது ஜென்ரல் ரூல். எஸ் பாலச்சந்தர் சார் சொன்ன மாதிரி, நீ என்ன வேணால் பண்ணு, எனக்கு ராகம் கேட்கணும் அப்படிங்கிறவர். நீ என்ன வேணால் லயம் பண்ணு, ஆனால் நம்ம சங்கீதம் ராக சங்கீதம், ராகத்தை விட்டுட்டு நீ ராகத்தையும் தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணனா சரியாக இருக்காது.
அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும். கவுளை அஃபெக்ட் ஆகக்கூடாது. கவுளையோட கமக்கங்கள் அதோட மூர்ச்சனைகள் கரெக்டாக கேட்கும். நீ என்ன பண்ணினாலும் இது நான் சொல்லலை, எஸ் பாலச்சந்தரோட லெக்டம் இருக்குது யூடியூப்பில், நான் வேணால் அனுப்புகிறேன் எல்லாருக்கும், அதில் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது அது 9 நம்ம கீழ்காலமாக மேல்காலம் கன்வெர்ட் பண்ணிவிட்டோம். தக்கத்திமி தக்கிட்ட தக்கிட்ட தானா ப்ராப்ளம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். தக்கத்திமி தக்கிட்ட தோம்னா பண்ணலாம். ஸோ இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் ஜஸ்ட் ஒரு பண்ணி காமிச்சோம். நெக்ஸ்ட் பல்லவி வந்து ஆரபி, காயத்ரி சிவானி பாடுவா. இது வந்து பெருமாள் மேலே இந்த பல்லவி. நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து ஒரு நம்ம கண்ட்ரி பற்றின ஒரு பல்லவி, அடுத்தது வந்து ரொமான்டிக் பல்லவி, இது வந்து பெருமாள் மேலே, அடுத்தது தியாகராஜ சுவாமி மேலே, அதுக்கு அடுத்தது சிவன் மேலே. இதுதான் இந்த 5 ராகம். அவஸ்ருதி இல்லை இது, அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை கேட்கணும். அவஸ்ருதி 5 2ல் பாடுறாங்க. எப்படி இருந்தாலும் 2 இல்லை, அவர் திருத்தல அவஸ்ருதி 3. சரி, திருமலைவாழ் ஸ்ரீனிவாச அனுதினமும் துதித்திடுவோ அருள் புரிவார் வெங்கடேஷ. 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 திருமலைவாழ் ஸ்ரீனிவாச. கை தட்டலாம். ஸோ நடப்பல்லவிகளில் வந்து இப்போ ஒரு சின்ன அனெக்டோட் இப்போ இங்கே சொல்லணும். நான் முதல்ல செங்கல்பட்டு அண்ணா சாருக்கு நிறைய கச்சேரி வாசிட்டு இருந்தபோது அவர் வந்து இந்த நடப்பல்லவியில் 1 2 3 4ன்னு ஒன்று பண்ணுவார். அதுக்கு ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அது. ஆனால் திஸ்ரம் பண்ண மாட்டார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் திஸ்ரம் நடப்பள்ளி அது பெரியவா பண்ண மாட்டா அப்படின்னு சொன்னார். அது பண்ண மாட்டாப்பா அது அப்படின்னார். நான் ஏன்னு கேட்கல, அவர்கிட்ட போய் ஏன் சார் பண்ண மாட்டா அப்படின்லாம் கேட்கல. அவர் சொன்னார், விட்டுட்டேன். ரைட். அதுக்கப்புறமா நான் இந்த திருப்பரங்கிரி பல்லவியை உட்காந்துட்டு திஸ்ரம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். அது வந்து முதல்ல எப்படி அது கையில் வரல, ரொம்ப நேரம் ஆச்சு அதுக்கு. மிஸ்ர நட பல்லவிகள் திஸ்ரம் பண்ணுறதும் கண்டநட பல்லவிகள் பண்ணுறதும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மிஸ்ர நட பல்லவி இன்னுமே கொஞ்சம் கஷ்டம் கம்பேரிட்டிவ்லி, ஒரு கண்ட நடையோடு சேர்க்கும்போது கஷ்டம். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த பல்லவியோட ஸ்ட்ரக்சர் தான் டிசைட் பண்ணும் டஃப்னஸ்ஸை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பல்லவி சம்டைம்ஸ் சில பல்லவியோட ஸ்ட்ரக்சர் திஸ்ரம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுன்னா அது திஸ்ரத்தில் இன்னுமே டஃப் ஆகும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதா பண்ணி பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரு ஆதித்தாளம் பல்லவி அவளை பாட சொல்கிறேன். இது கனராகம் இல்லை, வேற ராகம். அந்த பல்லவியில் ஆதித்தாளம் அரை இடம் தான் பல்லவியே. ஆனால் திஸ்ரம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. இது எப்படி தெரிஞ்சால் என்னோடய பல்லவி தான் எனக்கு பண்ணும்போதே வரலை பண்ணுறதுக்கு. பார்த்தா அதோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரி உட்காந்துருக்கு. ஏன்னா அது ஆயத்தாளம் பல்லவி அரை இடம் தானே, திஸ்ரம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு தான் தோணும். பட் அந்த ஸ்ட்ரக்சர் பிரகாரம் பண்ணும்போது சம்டைம்ஸ் வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு வராளி பல்லவி. தியாகராஜ சுவாமி மேலே,
சங்கீர்ணனோட பல்லவி அது. அதை யார் திஷ்ணம் பண்ணி பாடுறியா? நீ பாடுறியா? யாராவது திஷ்ண கீழ்காலம் பாடுவீங்களா? பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். ட்ரை தான், எங்களோட சிலபஸில் அது இல்லை, இப்போ தான் கொண்டு வந்திருக்கேன் சிலபஸில். ட்ரை பண்ணலாமான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பான்டேனியஸாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வரும் வந்து வராட்டாலும் ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். நீ ஃபஸ்ட்டு மத்தியம கால திஷ்ணமே பாயிடு, அப்புறமா பாய்க்கலாம். ஏன்னா சேஃபாக முதல்ல போயிடும், அப்புறமா போகலாம். குரு கிருபையின்றியே இது மாதிரி தாளத்தோட ஸ்ட்ரக்சர் சொல்லணும். தாளத்தோட ஸ்ட்ரக்சர் ரூபகம்னா ஃபஸ்ட்டு திருத்தம் வரும், அப்புறம் தான் லகு வரும். முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ரூபகத்தாலுமே வந்து 1 2 1 2 3 4 சதுஷ்ர ரூபகம் சொல்கிறேன், இப்படி தான் போடணும். அதுவே நம்ம வந்து ஆயத்தாளம் மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லகு போட்டுட்டு திருத்தம் அங்கம் பிரகாரம் அது கரெக்டு கிடையாது. ஸோ இப்போ இந்த பல்லவி வந்து எடுப்பு வந்து முன்னாடி இந்த அங்கம் பிரகாரம் 1 2 1 2னா இதுதான் பேக். தாளம் ஸ்டார்டிங் இங்கே, செகண்ட் பீட் இது, தேர்ட் பீட் இது, ஃபோர்த் பீட் இது, ஃபிஃப்த் பீட் இது. ஸோ பல்லவி எடுப்பு இங்கே. அப்படின்னா அதீத எடுப்பு திஷ்ண ரூபகத்தில் சங்கீர்ணனோட. ஸோ தாளத்தை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். குரு கிருபையின்றியே வாழ்வில் சததி பெறவும் கூடுமோ இசைய நமையாளும் குரு கிருபையின்றியே வாழ்வில் சததி பெறவும் கூடுமோ இசைய நமையாளும் சத்குரு கிருபையின்றியே வாழ்வில் சத்கதி பெறவும் கூடுமோ இசைய நமையாளும் சத்குரு கிருபையின்றியே வாழ்வில் சத்கதி பெறவும் கூடுமோ இசையால் நமையாளும் சகதுரு கிருபையின்றியே. கீழ்காலம் பார்க்கலாமா? வெறும் சங்கீர்ணமா? சரி, ரெண்டு ப்ராப்ளம். இந்த மாதிரி நடப்பள்ளி பண்ணும்போது திஷ்ணம் பண்ணும்போது என்னென்னா இந்த கவுண்டை ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ ப்ராக்டிஸ் மெத்தடாலஜியில் முதல்ல மிஸ்ர நடனா மிஸ்ர சாப்பு போட்டு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஃபுல்லாக மிஸ்ர சாப்பில் உட்காரதான்னு பார்த்துட்டும் அப்புறம் அது என்ன அங்கம் திஷ்ண திருப்பட்டேன்னா 7, அந்த திஷ்ண ரூபம்னா 5, அந்த மாதிரி நம்ம அப்புறமா வரலாம். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் முதல்ல வெறும் சங்கீர்ணமாக போடுறேன், அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். லெட் அஸ் சீ. ரைட். ஒரு கீழ்காலம் மேல்காலம் பாடலாம். குரு கிருபையின்றியே வாழ்வில் சகதி பெறவும் கூடுமோ இசைய நமையாளும் குரு கிருபையின்றியே வாழ்வில் சத்கதி பெறவும் கூடுமோ இசையால் நமையாளும் சகுரு கிருபை. என்ன பண்ணினார் இப்போ அவர் என்ன பண்ணினார்னா 3 வாட்டி ஆக்சுவலாக பண்ணணும் கீழ்காலம். 3 வாட்டி பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக போகும், அது இன்னுமே கஷ்டம். ஸோ அவர் ஒரு வாட்டி கீழ்காலமும் அதுக்கு அடுத்த காலம் மத்தியம காலம், ஸோ அது ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது அது சமத்துக்கு வந்துடும் கரெக்டாக. ஜென்ரலி திஸ்ரத்தோட லாஜிக் அதுதான். கீழ்காலம் அதுக்கு அடுத்த காலம் பண்ணால், இதுக்கு அடுத்த காலம் அதுக்கு அடுத்த காலம் பண்ணாலும் சமத்துக்கு வந்துடும். 1 2 3ன்னு வச்சுட்டோன்னா 1 and 2 பண்ணால் சமத்தில் ஆரம்பித்தா சமத்துக்கு வந்துடும். 2 and 3 பண்ணால் ஒரு வாட்டி பண்ணால் அதுவும் சமத்துலேருந்து சமத்துக்கு வந்துடும்.
ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, 2 and 3 பண்ணுங்க. குரு கிருபை கிண்டி கதி அது அப்படி பண்ணலாம். ரெடி. குரு கிருபையின்றியே வாழ்வில் சத்கதி பெறவும் கூடுமோ இசையால் நமையாளும் சகத்குரு கிருபையின்றியே வாழ்வில் சத்கதி பெறவும் கூடுமோ இசையால் நமையாளும் சத்குரு. ஒன்ஸ் அகேன், வெரி குட். இன்னொரு வாட்டி பண்ணலாம், இன்னொரு வாட்டி. குரு கிருபையின்றியே வாழ்வில் சத்கதி பெறவும் கூடுமோ இசையால் நமையாளும் சகத்குரு கிருபையின்றியே வாழ்வில் சத்கதி பெறவும் கூடுமோ இசையால் நமையாளும் சத்குரு. ஸோ இது ஒரு பேட்டர்ன். இந்த நடப்பள்ளியில் இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. நாங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி வந்தது இதெல்லாம், அதையும் சொல்லிடுறேன். இதோட முடியல, எக்கச்சக்கமாக இருக்குது பண்ணுறதுக்கு. ஒத்தக்கல்லை போட்டுண்டா. ஆமாம் ஆமாம், லயத்திலேயே ரொம்ப உழைச்சவர் நிறைய பேர். அமித்தின் பாடணும், கரெக்டு. பாலச்சந்தர் சார் மாதிரி ஒரு லயத்தில் ஒர்க் பண்ணவா ரொம்ப குறைச்சல். இது நான் இது கைத்தட்டலாம். ஏன்னா ஒரு கம்ப்ளீட் மியூசிஷியனுக்கு உண்டான எல்லாமே இருந்தது எஸ் பாலச்சந்தர் சார். அவர் ராகமும் 2 மணி நேரம் வாசிப்பார், லயத்துலேயும் உழைச்சிருக்கார், சாகித்யமும் தெரியும், எல்லாத்துலேயும் உழைச்ச ஒரு மியூசிஷியன் யாருன்னா எஸ் பாலச்சந்தர். இந்த திஷோர்லாம் முன்னாடியே பண்ணிட்டார், அவர் முதல்ல பண்ணிட்டார். பாலச்சந்தர் நிறைய பண்ணிட்டார் அவர். ஸோ இந்த நடப்பல்லவிகளில் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நடை திஷர் நடப்பல்லவி. இப்போ 4 நடை ஆயிடுத்து. பஞ்ச நடையில் நம்ம 4 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது திஷர் நடப்பல்லவி. நீ பாருங்க. சரி, இது சிவன் மேலே. நடனமாடும் சீத் சபையில் நடனமாடும் சபேஷன் யாரும் அவனம் நேசன் சீத் சபையில் நடனமாடும் சபேஷன் யாரும் அவனம் நேசன் சீத் சபையில் நடனமாடும் சபேஷன் யாரும் அவனம் நேசன் சீத் சபையில். திஷ்ரத்தை திஷ்ரம் பண்ணுறதுங்கிறது ஒரு கான்செப்ட். நீங்கள் பார்த்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா மாதிரி இருக்கும். இப்போ இதை சதுஷ்ர திஷ்ரம் பண்ணாலும் கிட்டத்தட்ட இதே சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கணும், ஆனால் ரெண்டும் ஒன்றும் இல்லை. சதுஷ்ர திஷ்ரம் பாடுறியா? சீத் சபை சீத் சபையில் நடனமாடும் சபேஷன். நான் சௌஷ திஷ்ரம் சிலபஸில் இல்லை, இவன் ஆன் த ஸ்பாட் தான் இப்போ ட்ரை பண்ணுறேன். சீத் சபையில் நடனமாடும் சபேஷன் யாரும் அவனம் நேசன் சீத் சபையில் நடனமாடும் சபேஷன்
பல்லவிக்கு மிருதங்கம் வாசிக்கும் போது இந்த இடத்துல நான் வேறு எதுவும் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது சொல்லலாம் போட்டுன்னு வந்தானா அவள் கன்ஃபியூஸ் ஆகிடுவாள். அந்த பல்லவி ஆசை செங்கல்பட்டு நான் சொல்லுவார், பல்லவி ஆசையில் எதுவுமே பண்ணக்கூடாது, அந்த ஆசை தான் கரெக்டாக வாசின்னு வரணும். அந்த 5 கிடத்துக்கு தெரிக்கிறதோன்னு போட்டான்னா அவளுக்கு போயிடுவாங்க. இவாளுக்கு ஒரு ரிலீஃப்காக அந்த கிடத்து தெரிக்கிறதம் போட்டுக்கிறாங்கிறது தான் ஃபேக்ட் ஆக்சுவலாக. பட் அவள் பாடுறவாளுக்கு என்ன ஆகிடும்னா, ஐயோ ஏன்பா அப்படிங்கிற மாதிரியே பாடிட்டு வருவா அவள். ஸோ ஆஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் நிறவெல்லாம் நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். நிறவல் பாடும்போது மேல்கால நிறவெல்லாம் வரப்போகிறது நமக்கு தான் இருக்கே, நிறைய இடம் இருக்குது பண்ணுறதுக்கு. இந்த எஸ்பெஷலி ஆஸ் பாடும்போது அவள் ரொம்ப கரெக்டாக ஒன்று பண்ணும்போது அங்கே போட்டு நம்ம ஏதாவது உள்ள டமால் பூந்தோன்னா அது சரியாக வராது. அந்த ஆசை எக்ஸாக்டாக வாசிக்கணும். திருக்காலத்தில் செங்கல்பட்டு இன்னொன்று ஒன்று பண்ணுவார் அவர், வயலின் தனியாக ஒரு வாட்டி வாசிக்கணும் திருக்காலம், அவர் ஒரு வாட்டி தனியாக பாடுவார், அப்போ நான் வாசிப்பேன். வயலின் தனியாக வாசிப்பார், அப்பவும் நான் வாசிப்பேன். மிருதங்கம் தனியாக திருக்காலம் பண்ணணும் ஒரு வாட்டி, நடப்பல்லவி ஃபுல்லாக. நான் மாமா ஒன்றுமே புரியாம தின் த தக்க தக்கிட்ட தாம் இப்படி போயின்னு இருக்கும், நான் மட்டும் கிடையாது நீ வாசிக்கணும் அப்படின்ட்டு. அது 2 விஷயம், நம்ம ஆசையில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா போச்சு. மிருதங்கமும் தனியாக நான் சொன்ன வயலினோட சேர்ந்து வாசிக்கிறேன் மாமா, அது அப்படியே வச்சுடலாமே மாமா. இல்லை, என்ன அவசரம் உனக்கு, வாசி அப்படின்னு. அப்படி பார்த்துட்டுருப்பா எல்லோரும், இவன் என்னையா சொல்லின்னு இருக்கான், ஏதோ ரொம்ப நேரமும் ஒன்று போயிட்டே இருக்குது. ஏன்னா மெலடி இல்லையே, மெலடி இருக்காது, தாளத்தில் தான் போயின்னு இருக்கு எல்லாம். அதுவும் நடப்பல்லவியில், நடப்பல்லவி எப்படி அவர் பாடுவாருங்கிறதே சொல்லணும். நடப்பல்லவி எப்படி பாடுவார்னா, இப்போ கண்ண நடப்பல்லவினா ஃபஸ்ட்டு கீழ்காலம் பாடுவார். கீழ்காலம்லாம் ஒரு தட்டுக்கு 5 இப்படி போடுவார். இதுதான் கண்ண நட. 4 கலைன்னு பேர், 5 கலைன்னு சொல்லக்கூடாது. இது கண்ண நட 4 கலை. அன்றைக்கி யாரும் 5 கலை, 5 கலைலாம் கிடையாது, 4 கலை தான். 1 2 3 4 5 1 2 3 4 5 1. இதில் கொஞ்சம் நேரம் பல்லவி பாடுவார், பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாற்றுவார், அங்கே போவார். அப்புறம் தக்கத்ததீம் 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 தக்கத்ததீம், அதில் 1 2 3 4 5 வரைக்கும் பண்ணுவார். 1 2 3 4 5. இந்த 1 2 3 4 5னா என்ன? நாட்டப்பல்லவி 1 பாடு, நீ பாடுற நாட்டப்பல்லவி 1 பாடுறலாம், 1 பாடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ கண்ணநட பல்லவியில் 1 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இனிமேல் நடக்க போகிற இந்த பள்ளி தர ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே இது ஒரு கன்சன்ட்ரேஷன் மாதிரி இருக்கும். என்னெல்லாம் நடக்க எல்லோரும் வந்து பாட்டு போவா, நான் சொல்லிடுறேன் முன்னாடி. போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய நாட்டை, மொழியில் சிறந்த நாட்டமிடில் 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 போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய. இந்த மாதிரி சில நான் பண்ணல, 1 2 வரைக்கும் வந்தது. இப்போது இதில் 3 பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னா, நம்மளுக்கு ஜாமெட்ரிக் ப்ரொடக்ஷன் தான் ஜென்ரலாக நம்மளோட மியூசிக்கில் நம்ம பார்ப்போம். 1 2 4 போகும். 3ங்கிறது 1 to 4ஓட லிங்க்டாக இல்லை ஆக்சுவலாக. அந்த 3 பண்ணும்போது ரியல் டெஸ்ட்டு கரெக்டாக பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி சீட்டிங் பாயிண்ட் பார்த்து நான் கொண்டு வந்துட்டேன் பார்த்தியா அப்படிங்கிற சிஸ்டம்ஸ்லாம் இங்கே கிடையாது. லயத்துக்கு அதெல்லாம் தெரியாது, அப்ளாஸுக்கு தான் அது வரும். லயம் அதெல்லாம் தாண்டி போயிடும்.
ஸோ 1 2 3 கரெக்டாக லயசுத்தமாக மோர் ஈக்குவலன்ட் டு எ மெட்ரோனம் அளவுக்கு கையில் தாளம் போட்டு சொல்கிறது அப்படிங்கிறது உழைச்சா மட்டும்தான் வரும், இல்லைன்னா வராது. நான் திருப்பி திருப்பி சொன்னதான், நிறையா லைட்டமில் சொல்லியிருக்கேன். இப்போ நாங்கள் 1 and 2 பண்ணோம், சத்தியமாக எனக்கு சீட்டிங் தெரியாது எங்கே வரும்னு. சீட்டிங் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி தானே தவிர ஆரோவணம் மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ், அவ்வளோதான். இதையே பார்த்து வச்சு நான் அதை முடிச்சிடறேன், ஒன்று அங்கே வரும், இது அங்கே வரும், இது தி அங்கே வரணுமே, இந்திய திய எல்லாம் சரி, இந்தியா அங்கே வரும், நாட்டை இங்கே வரும், மொழி அங்கே வரும். இது சர்வ நிச்சயமாக லயம் கிடையாது. இது வந்து மேத்தமேட்டிக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், மேக் பிலீவ் சிச்சுவேஷன்ஸ், ட்ரைங் டு மேக் யூ பிலீவ் ஐ டிட் திஸ், அவ்வளோதான். மேக் பிலீவ் தான், அது பிலீவ் கிடையாது, நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உழைச்சா மட்டும்தான் இது வரும். இதில் 3 and 4 ஓரளவுக்கு வரும், 3 டெஃபினட்டாக மாட்டோம். அடுத்தது 5 செங்கல்பட்டு ஆனால் சார் 5 பண்ணணும் அப்படின்பார் அவர். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அகாடமியில் திருப்பரங்கிரி பல்லவியை எந்த பல்லவி ஞாபகம் இல்லை. அவர் வீட்டுக்கு போனோம், 3 நாள் ரிஹர்சல். அதுக்கு போகிறதுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா ஒத்த கையில் தனியாத்தனம் விட்டுருவார். தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி, இதில் தனியாத்தனம் வாசிக்கணும், ஒன்று தள்ளி. ஸோ இதெல்லாம் தான் ரியல் டெஸ்ட். நம்ம எக்கச்சக்க டெஸ்ட் இதெல்லாம் தான் எக்கச்சக்கமாக இந்த மாதிரி. ஸோ இது 1 and 2 இப்போ பண்ணினோம். இதே மாதிரி நான் அப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு சதுஷ்ர நட திஸ்ரமே வந்து பொசிஷன் ஸ்ட்ரக்சரிங்னால ஹவ் இட் சேஞ்சஸ். அதுக்கு ஒரு பந்தூராளியில் ஒரு பல்லவி ஞாபகம் இருக்காது, இப்போ மறந்து விடுத்து பாடு கிருஷ்ணன் பாடு பாடிட்டு ஃபாஸ்ட் பாடு. பார்வையை பார்த்ததும் மனம் மயங்கினே. 2 வாட்டி டாஸ் பாடு. பாவையின் பார்வையை பார்த்ததும் மனம் மயங்கினே. பாவையின் பார்வையை பார்த்ததும் மனம் மயங்கினே. பாவையின் பார்வையை பார்த்ததும் மனம் மயங்கினே. பாவையின் பார்வையை பார்த்ததும் மயங்கினே. பாவையின் பார்வையை பார்த்ததும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், லைஃப் மாதிரி தான். முதல்ல தேங்க்யூ. இது வந்து சதுஷ்ர நட பல்லவி தான், அரை இடம் தான். ஆனால் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுங்கி 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 வருது. ஆனால் லைஃப்பில் முதல்ல கஷ்டப்பட்டோம்னா கடைசியில் பாருங்க தட்டில் வருது. அது உட்காந்துட்டு அந்த 2 ஆறும் அழகாக தட்டில் வந்து உட்காடுறது. ஸோ கஷ்டப்பட்டு உழைச்சோன்னா லைஃப்பில் பின்னாடி நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற லைஃப் மெசேஜ் தான் இது. இன்னொரு அடி பாருங்க அந்த மெசேஜை பாடு, இன்னொரு அடி பாரு. எவ்வளோ இடிக்கிறது, கடைசியில் 2 ஆறும் அழகாக தட்டில் வந்து உட்காந்துரும். இந்த பாவையின் பார்வை எல்லாம் தட்டில் வந்துடுச்சு. நிறைய கோர்வைகள் அந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ரவுண்ட் 2 ரவுண்டு பயங்கரமாக இடிக்கும். 3ஆவது ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட்டிலையே வந்துட்டுருக்கோம். ஐயோ என்னடா அது ரொம்ப சப்பையாக எடுத்து போல இருக்கே அப்படின்னு நம்மளுக்கே தோணும் ஒரு மாதிரி. ஆனால் அந்த 3ஆவது ரவுண்டு கிட்ட போகிறதுக்கு ஒர்க் பண்ணணும். அதுக்கிட்டே போக முடியாது. அவ்வளோ தாண்டி நான் மெக்கனாஸ் கோல்டு மாதிரி மேலே ஏறி போனால் அப்புறம் தான் பார்க்க முடியாது. அதுக்கு அவ்வளோ வாங்கிடும், முதல்லையே வாங்கிட்டு அப்புறம் கொடுக்கும் வச்சுக்கோ அப்படின்னு. அது வாங்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த பல்லவியோட நேச்சர் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நடப்பள்ளியில் எதுலையுமே நாங்கள் திருக்காலம் பண்ணல. ஒரு திருக்காலம் அண்ட் சோஷியத்திஷ்ணம் எதில் பண்ணுறோம், மிஸ்ரத்தில் பண்ணுறியா? சேர்ந்து பண்ணிடுறோம். சேர்ந்து பண்ணுறீங்களா? சரி.
வெங்கடேஷா திருமலைவாழ் ஸ்ரீனிவாசா அனுதினமும் துதித்திடுவோம் அருள் புரிவாய் 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 ஸ்ரீநடேசா திருமலைவாழ் ஸ்ரீனிவாசா அனுதினமும் துதித்திடுவோம் அருள் புரிவாய் வெங்கடேசா. இதில் ஆரபியை வேற பார்த்துக்கணும் நம்ம ஜாக்கிரதையா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுதான். நான் ஏன் இந்த கனராகம் எடுத்தோம்னா இதெல்லாம் ரக்தி ராகங்கள். இதில் நம்ம எங்கே வேணால் போய் நிற்க முடியாது. சிமேந்திர மத்தியமோனா தாங்க வாப்பா வாப்பா வாப்பாங்க சிமேந்திர மத்தியமோ லத்தாங்கி, அதுக்கப்புறமா ஷண்முக பிரியாலாம் கம் கம் லெட்ஸ் கோ டுகெதருங்க. இது சொல்லாது அந்த மாதிரி. இரு 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 என்ன அப்படின்னு கேட்கும். இது ஆரபி வராளி ஸ்ரீராகம்லாம் கொஸ்டின் கேட்குற ராகங்கள் எல்லாம் தோல் மேலே கை போட்டுன்னு வராது அப்படியே ஜாலியாக. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ராகங்களில் குறைச்சலான பல்லவி இருக்குது ஜென்ரலாகவே. ஏன் ஷண்முகப்பிரியாவில் இருக்குன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நிறைய இப்போ திருக்காலம் பண்ணுறதுக்கு சுரம் பாடுறதுக்கு இந்த நோட்டில் நிற்கலாமா அப்படின்னு அவ்வளோவா யோசிக்க வேண்டாம். ஷண்முகப்பிரியாவில் வராளியில் யோசிக்கணும், ஆரபியில் ரொம்பவே பார்க்கணும். அதனால தான் ஷண்முகப்பிரியாவில் நிறைய பல்லவி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு காம்போதி பாடிடுவா இல்லையா, காம்போதி பாடியாச்சா அடுத்து இப்படி ஒன்று பாடலான்ட்டு தான் பல்லவி ராகமாகவே ஆயிடுச்சு ஷண்முகப்பிரியா. ஸோ அதனால் இந்த ராகத்தை இப்போ ஆரபிச்சை பார்க்கணும் என்ன பண்ணாலும். வெங்கடேஷா திருமலைவாழ் ஸ்ரீனிவாசா அனுதினமும் துதித்திடுவோம் அருள் புரிவாய் வெங்கடேஷா திருமலைவாழ் ஸ்ரீனிவாசா அனுதினமும் துதித்திடுவோம் அருள் புரிவாய் வெங்கடேஷா திருமலைவாழ் ஸ்ரீனிவாசா அனுதினமும் துதித்திடுவோம் அருள் புரிவாய் வெங்கடேஷா. நான் பேசுகிற டயத்தில் ரெடி பண்ணிட்டா ரெண்டு பேரும். நான் பேசுகிறது அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலி. ஐ எம் வெரி ஹாப்பி. வாரன் 3 பேருமே வந்து ஒரு எவ்வளோ ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி தான் சசி சொன்னாங்க என்கிட்ட இந்த ப்ரோக்ராம் பற்றி. நான் சிலபஸ் கொடுத்துட்டேன். 3 பேருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அது சொல்லி தான் ஆகணும். அஃப்கோர்ஸ் நாங்கள் ஆர்ட்டில் ரிஹர்சல் பார்த்தோம். அவர் பெங்களூரில் இருக்கார், சென்னையில் இல்லை. பெங்களூரில் அவரோட வாட்ஸ்அப்பில் டெய்லி அவரோட உட்காந்துட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுங்கிறது அவரோட இது பண்ணிட்டு இருந்தேன். இவா 2 பேரும் வி மெட் அண்ட் வி ப்ராக்டிஸ்ட் டுகெதர். இப்போ இந்த திஷ்ணனோட பல்லவி யாராவது கீழ்கால திஷ்ணம் பாடுவீங்களா? ஏன்னா திஷ்ணத்தை திஷ்ணம் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா சங்கீர்ணம் ஆகிடும்.
தக்கிட்ட 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 2 கலையாக இருக்கிறதுனால தக்கிட்ட 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 தக்கிட்ட. ஸோ நமஸ்காரம். ஸோ ஒரு வாட்டி திருப்பி திஷனடைய நம்ம வந்து மதிம கால திஷம் பார்த்துட்டு வி ஆர் ட்ரையிங். ஏன்னா நாங்கள் இதை சிலபஸில் வச்சுக்கல. வி வில் ட்ரை திஷனட பல்லவி, திஷ்ரம் மதிம காலம், நார்மல் காலம், அதுக்கு கீழ்காலம் என்ன வருதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். சித்திரவேணி நரசிம்மன் சார் ரொம்ப பல்லவி எல்லாத்துலேயுமே உழைச்சவர் வந்திருக்கார். ரொம்பவே ஒரு பெரிய ஆனர், எங்கள் எல்லாருக்கும் அவர் வந்தது ஒரு பெரிய ஆனர். ஸோ அதனால் ஏன்னா நான் எது கேட்டாலும் சசிகாண்டா சொல்லுவேன், எங்கள் அப்பா பண்ணியிருக்காருன்னு சொல்லுவார் அவர். சசிகாந்த் கேட்பேன், அப்பா பண்ணியிருக்காருயா, அது கண்ணனடாவும் பண்ணியிருக்காரு, எல்லாமே சௌசினாட கண்ணன் எல்லாம் பெரிய சப்ஜெக்ட், அது எல்லாமே அவர் பண்ணவர். ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு, அவ்வளோதான். ஸோ இப்போ நாங்கள் ஒன்று ட்ரை தான் பண்ண போகிறோம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஆஸ்பாடு, அப்புறம் திஷ்ணம் பாடு, அப்புறம் கீழ்கால திஷ்ணம் ட்ரை பண்ணலாம், மேல்கால திஷ்ணமும் ட்ரை பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி அது வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். முதல்ல 2 மாதிரி நார்மல் காலம் பாடுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட். சீச்சபையில் நடனமாடும் சபேஷன் அவனம் நேசன். 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 சீச்சபையில் அதுதான் வரும். நான் ட்ரை பண்ணுறேன். இது என்ன ப்ராப்ளம் எங்களுக்கு வருதுன்னா, அஃப்கோர்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணாததுனால இந்த 2 கலையாக தாளம் போடுறது கஷ்டமாக இருக்குது. 2 கலை போகிறதுக்கு ஜம்பை வேறு, ஜம்பை நம்மளுக்கு பழக்கத்தில் இல்லாததுனால என்ன ஆகிடுது, கை நான் என்ன ப்ராப்ளம்ங்கிறது ஓப்பனாக சொல்கிறேன். கிட்ட அதுக்கப்புறம் திருப்பணுமா, திருப்பியே பழக்கம், அதான் ரீசன். சத்தியத்தை சொல்கிறேன், திருப்பியே பழக்கம் இருக்கிறதுனால ஜம்பை போட வரல. கிட்ட கண்டினியூஸாக 4 தட்டு வருது 2 கலையாக இருக்கிறதுனால. இது நமக்கு ஏதோ தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு காலம் கேட்டால் தான் இருக்குது. நமக்கு சைக்கலாஜிக்கலாக திருப்பி 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 தாளம் போட்டு 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 அது கொஞ்சம் இடி வாங்கிறது. நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை தான் பார்த்தோம். இவெல்லாம் என்ன சொன்னா, ஆனால் ஜஸ்ட்டு திசரமாக போட்டுன்னு வரலாம் ஃபஸ்ட்டு, அப்புறமா நம்ம தாளத்துக்கு புல்ல போகலாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னா. ஆக்சுவலி அது எங்களோட ப்ராப்ளம் தான், தாளத்தோட ப்ராப்ளம் கிடையாது. பண்ணலாமா, ட்ரை பண்ணலாமா? மதியம் நான் ஃபஸ்ட்டு திஷ்ணம் ட்ரை பண்ணுறேன். அவனும் நேசன் சபையில் நடனமாடும் சபேசன். என்றும் அவனும் நேசன் சபையில் நடனமாடும் சபேசன். என்றும் அவனும் நேசன்
சபகையில் நடனமாடும் சபேஷன். 7 காரம் தான் உதவாங்கிறது. சபகையில் நடனமாடும் சபேஷன். கவனம் நேசன் செய்கி சபையில் நடனமாடும் சகபேஷன். கவனம் நேசன் செய்கி சபையில் நடனமாடும் சபேஷன். சுமாராக வந்தது, கடைசியில் போச்சு. இது கையில் இந்த 7 கார்வை அந்த திஷ்ரம் ஒதுங்கி 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 ஒதுங்கி, ஏன்னா இடம் வந்து 1/6 பொசிஷனில் இருக்குது. இப்போ தான் நாங்கள் ட்ரை பண்ணினோம், கரெக்டாக வரல. ஒர்க் பண்ண அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வரும். இது போகிறதுக்கு ஸ்ரீராகத்தை வேறு பார்த்துக்க வேண்டியிருக்கு. எனக்கு வேறு ஏதோ ராகம் பாடினேன்னு நினைக்கிறேன், நடுவில் தெரியல. ஸோ எல்லா ஆங்கிள்லேருந்தும் இதில் சேலஞ்ச் இருக்குது. இந்த பல்லவியில் ஸ்ரீராகமும் பார்த்துக்கணும், மீன் திஷ்ரத்தையும் பண்ணணும், திஷ்ர நடையில் திஷ்ரம் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் யாராவது கொஷின்ஸ் ஏதாவது கேட்குறதா இருந்தால் எதை வேணால் கொஷின்ஸ் கேட்கலாம். பேசலாம். அது நம்மளோட எபிலிட்டி தான். நான் போன வாட்டியே நான் சொன்னேன், போன லெக்டம்லேயே நான் சொன்னேன், நம்ம சௌரியத்துக்கு தான் நம்ம வந்து நிரவல் பல்லவி நிரவல் மட்டும் பாடணும், கணக்கு பல்லவி நம்ம சௌரியத்துக்கு தான் நம்ம பிரிச்சுன்னு இருக்கோம். கணக்கு பல்லவி நிரவல் பல்லவி மாதிரி பாடுற ஈஸில் பாடணும், நிரவல் பல்லவியில் கணக்கு பல்லவியில் என்னென்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாமும் பண்ணணுங்கிறது லாஸ்ட் இயர் எனக்கு வந்து ஒரு ஓப்பனிங் என் மைண்டில். ஸோ நம்மளோட பண்ண முடியாத தனத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து வேறு ஒன்று மேலே பழியை போட்டு தப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப நேச்சுரலாக ஒன்று பண்ணுவோம். இது நிரவல் பல்லவி சார் அப்படின்னு ஒன்று சொல்லிவிடுவோம். நிரவல் பல்லவினா நிரவல் பல்லவி, சரி பல்லவினா நிரவல் பாடணுமே, எல்லா பல்லியும் நிரவல் பாடணும், பல்லவினாலும் நிரவல் பாடணும். நான் இதில் வந்து ரொம்ப கணக்கு, அது உங்கள் சௌரியம். நீ கணக்கு வச்சுக்கிறது வச்சுக்காதது இதெல்லாம் உங்கள் சௌரியம். நீ கேட்ட கேள்வி தேவகாந்தாரி பல்லவி நான் கம்போஸ் பண்ணினேன், தேவகாந்தாரி நடப்பல்லவி தான் அது. எங்கே எடுப்பேன்னு மறந்து போச்சோம் தெரியுமா அந்த பல்லவி? கண்ணியை போற்று, இதுதான் பல்லவி. கண்ணியை அருள் புரியும் அங்கைய கண்ணியை போற்றுவோம். அகிலம் எல்லாம் காத்தருள் புரியும் அங்கைய கண்ணியை போற்றுவோம். அகிலம் எல்லாம் நம்ம வந்து ஒரு நடப்பல்லவின்னா ஏதோ அப்படி நினச்சிக்காம, அதான் முதலே சொன்னேனே, சதுஷ்ரமத்தில் நம்ம சதுஷ்ரம தக்க திம்மி தக்க ஜுன்னு தக்க திம்மி, இந்த ஈஸை நம்ம எல்லா நடையிலையும் இப்போ பண்ண திஷ்ரத்துலையும் கொண்டு வர அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணுமே தவிர நடப்பல்லவி அது கொஞ்சம் வேறு மாதிரி இப்படி அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட சௌரியத்துக்கும் நம்மளுடைய இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணுன்னா நம்மளோட இயலாமைக்கும் நம்ம ஒரு காரணத்தை கற்பிச்சுக்கிறது தாங்கிறது உண்மையான ஸ்டேட்மெண்ட். அதுதான் உண்மை. நம்ம ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணால் தான் வரும்.
லயத்துக்கு ஒர்க் பண்ணாமல் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, ஷார்ட்கட் இல்லை. நான் பண்ணா மாதிரி காமிக்கலாம், நான் சமத்துக்கு கொண்டு வந்துட்டேன்னு காமிக்கலாம். சமத்துக்கு எப்படி வந்ததுன்னு லயத்துக்கு தெரியும், தெரிஞ்சவாளுக்கு தெரியும், அவரை மாதிரி ஆளுக்கு தெரியும். அவளுக்கு தெரியும் இது வந்ததா வரலையான்னு தெரியும் அவளுக்கு. ஸோ நம்ம ஆனஸ்ட்டாக இருக்கணும் மியூசிக்கில், ஆனஸ்ட் டு தி ஆர்ட், அவ்வளோதான். கேட்குறேன், ரெடி ரெடி. வேறு கொஷின் என்ன? நான் கொஷின் கேட்கணுமா? ஓ, ப்ரைஸ்க்காக கொஷின் கேட்கணும். என்ன கேள்வி கேட்குறது? கேள்வி என்ன சொல்லுங்கள்? அந்த மாதிரி ஆதித்யா என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கல்பட்டங்கண்ணா சார் பண்ண பல்லவிகள் 3 பல்லவி சொல்லுவேலா நீங்கள் வார்த்தையோட? ஜஸ்ட்டு சொன்னால் போகிறோம் பல்லவி. இது ஆதித்யாவோட கொஸ்டின். சரி, இப்போ டக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறேன். வராளி பல்லவி என்ன தாளம்? எடுப்பு எங்க? 9 அக்ஷரம். அவள் சொல்லிட்டான். வராளி பல்லவி, திஸ்ர ரூபகம், சங்கீர்ண நடை, 9 அக்ஷரம் முன்னாடி. ஆமாம். சரி, நீங்கள் இனிமேல் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, ஜென்ரலாக கேட்குறேன். ஸ்ரீராகம் பல்லவியோட கார்வை எவ்வளோ? 6. வேற 7. 7 என்பது சரியான விடை. உங்கள் பேர்? சீனிவாசா இல்லையா? அது பெருமாள். அது சீனிவாசா கார்வை 8. அவர் 8வது உயரத்தில் இருக்காரு. அது கார்வை 8. ஆக்சுவலி இதில் 2 பல்லவி நான் வந்து சசி சொன்னதுக்கப்புறம் தான் நான் கம்போஸ் பண்ணேன். அந்த பல்லவி ஆரபி பல்லவியும், அதுக்கப்புறமா இந்த ஐடியா திடீர்னு தோணித்து. இந்த பஞ்ச நடையில் பஞ்ச கனராகத்தை வச்சுன்னு பண்ணலாம். சசி சொன்னப்போ தான் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டாக, ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்குது. அப்படியா? சரி, அப்படியா? சரி, ஓகே, சரி. ஆமாம், இப்போ நீ சொல்லிடுறியா? இல்லை, இப்போ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மியூசிக். ஸோ திஸ் இயர் வில் ஹாவ் அ பல்லவி காம்படிஷன் based on all the 5 pallavis, because this is in 5 different nadais. You can take up all the 5 and you will have to do your own creativity and do all the elements of whatever he has demonstrated or more also. And whichever artist is able to do that the best will win this year's Pallavi Darbar competition. We'll put it online also. I will request him to put all the Pallavis online also for the benefit of others. Okay, that will be the contest for this year. Of course, Pallavi Darbar contest winners get special cash awards and also opportunities to perform. So this is a worldwide contest. For those who will watch around the world, they can also take up the challenge. Okay, so I'll ask him to demonstrate all the Pallavis, just the structure, 2 times each, one more time for the benefit. With a little bit of explanation, he himself will give off where the Asa, Ardi, everything is. And even after that, we will see how best each of the artists are able to strive to bring out their best. Thank you. And one more question which he mentioned in this thing. There is a difference between Tisram and Chaturashratishram. Yes. So what is the difference? Any Rasika or anybody else other than those who have answered can try? Please try. Just tell what is the difference, what
what he told Tisra Nadai or Tisra Gati and the difference between that and Chaturashratishram as a term which we say. So what do we do in these two? Thank you. Thank you. Now we will all present all the 5 Pallavis twice. Then you can decide everything what can be done. போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய நாட்டை மொழியில் சிறந்த தமிழில் போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய நாட்டை மொழியில் சிறந்த தமிழில் போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய நாட்டை விழிகளால் கதைகள் கூறிடும் அன்பே மொழி பல இருந்தும் விழிகளால் கதைகள் கூறிடும் அன்பே மொழி பல இருந்தும் விழிகளால் கதைகள் கூறிடும் அன்பே வெங்கடேச திருமலைவா ஸ்ரீனிவாச அனுதினமும் துதித்திடுவோம் அருள் புரிவாய் வெங்கடேச திருமலைவா ஸ்ரீனிவாச அனுதினமும் துதித்திடுவோம் அருள் புரிவாய் வெங்கடேச திருமலைவா ஸ்ரீனிவாச. நம்மையாளும் சத்குரு கிருபையின்றியே வாழ்வில் சத்ததி பெறவும் கூடுமோ இசையால் நம்மையாளும் சத்குரு கிருபையின்றியே வாழ்வில் சத்ததி பெறவும் கூடுமோ சபையில் நடனமாடும் சபேஷன் அவனும் நேசன் சபையில் நடனமாடும் சபேஷன் அவனும் நேசன் சபையில் நடனமாடும் சபேஷன் வேறு ஏதோ கொஷின்ஸ் இன்னும் ஒரு கொஷின் கேட்கணுமா அது? என்ன கேள்வி கேட்குறது சொல்லுடா. நீ கேளு. யார் என்ன கேட்குறியா? அவன் என்ன கேள்வி கேட்குறான்? சரி சொல்லு. ஸோ இந்த சாப்பு தாளம்
வெதர் இட் இஸ் நார்மல் சாப்பாக போடலாம், இல்லைன்னா ஒரு அங்கமாக போடலாம். அதில் நடை பாடணுன்னா அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? இதில் திஸ்ர நடை கண்ட நடை பாடணுன்னா ஓகே. இப்போ திஸ்ர பல்லவி திஸ்ரம் பண்ணுறது நட பல்லவிகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக் எக்ஸசைஸ் இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு என்ன மெயினாக சொல்லணுன்னா, நம்ம தாளம் எல்லாமே நம்மளோட அளவுகள் எல்லாமே ஒரு சதுஷ்ர அளவில் தான் இருக்குதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். எல்லாமே ஒரு சதுஷ்ர கெயிட்டில் இருக்குது. தக்கிட்ட 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 தக் தக்கதிமி 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 தக்க தக்கிட்ட தக்கதிமி 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 தக்க தக்கதிமி 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 தக்க தக்கிட்ட. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இது என்னை பொறுத்த வரைக்கும். திஸ்ரம் பண்ணணும் நம்ம நினச்சாலே நடப்பல்லவியை ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தக்கதிமி 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 தக்க தக்கிட்ட தக்கதிமி 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 தக்க தக்க தக்கிட்ட தக்கதிமி 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 தக்க தக்கிட்ட தக்கதிமி 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 தக்க தக்கிட்ட தக்கதிமி 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 தக்க தக்கிட்ட. இதை லய சுத்தமாக சொல்லணும் ஃபஸ்ட்டு. இதை சொன்னால் தான் திஸ்ர நடை அப்படிங்கிற அந்த ஜோனுக்குள்ளேயே நம்ம உள்ளே போக முடியும். இதை கரெக்டாக சொல்லாமல் திஸ்ர நடைக்குள்ளே போனால் அது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அது அட்ஜஸ்ட்மெண்ட். கரெக்டாக இருக்கிறத அவள் சொன்னான்னா, இதை கரெக்டாக சொல்லாமல் அவள் சொன்னான்னா இந்த டைட்னஸோடு தான் அது வரணும். தக்கிட்ட 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 தக் கிக் டக் டக் கிக் டக் டக் கிக் டக் டக். இது என்ட்ரி பாயிண்ட் டு என்டர் திஸ்ரம் இன் நடை பல்லவிஸ். இதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணி இது கோர்ஸ் மாதிரி. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்கிட்ட தீ தகில் அப்படி ஆரம்பிக்கலாம். இதை பண்ணாமல் அதை ஆரம்பித்தோன்னா அது சரியாக வர்றதுக்கு வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. இப்போ என்ன பல்லவி? நடப்பல்லவி. நாட்டு தானே. போற்றுவோம் புகற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய நாட்டை மொழியில் சிறந்த தமிழில் போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய நாட்டை மொழியில் சிறந்த தமிழில் போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய நாட்டை மொழியில் சிறந்த தமிழில் போற்றுவோம் புகழ்ந்திடுவோம் இந்திய நாட்டை. இது கண்டம், இதே மாதிரி மிஸ்ரம், இதே மாதிரி சங்கீர்ணம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த பேசிக் மிஸ்ர சாப்பு திஸ்ரனோட எக்ஸசைஸ்க்கு இப்போ நான் சொன்ன எக்ஸசைஸை கரெக்டாக லய சுத்தமாக சொன்னால் நம்ம மிஸ்ரம் திஸ்ரம் பண்ணுறேன்னு நம்ம சொல்லலாம். இதை பண்ணாமல் திஸ்ரம் பண்ணுறோன்னு சொன்னோன்னா அது அவ்வளோ கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. தேங்க்யூ ஆல். Once again, a very big round of applause to Vidwan Arun Prakash. ஒவ்வொரு பல்லவியோட அமைப்பு முதல்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது ஒரு பல்லவியே அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு திங். அதுக்கு வந்து எந்த இடத்துல நம்ம எப்படி கார்வை கொடுத்தா கேட்குறதுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல தெளிவாக கரெக்டாக புரியும். அட் த சேம் டைம் அந்த ராகத்துக்கும் எப்படி உச்சிதமாக இருக்கும். அப்புறம் பல்லவி ஸ்ட்ரக்சரில் அது எப்படி அழகாக சீட்டிங் வந்து நல்லா அந்த அமைப்பு வந்து
ஒரு அறுதி கார்வை ஆட்டம் இதாட்டம் எப்படி வந்து பூர்வாங்கம் உத்தராங்கம் வந்து எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்றதே ஒரு ஆர்ட். அவர் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு பல்லவியும் வார்த்தையும் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு தீம் சூஸ் பண்ணியிருக்கிற தீமுக்கு அழகாக அந்த வார்த்தையை வந்து ஒரு நல்ல he has set it so beautifully. First of all, a big round of applause for that. எடுத்த உடனே he demonstrated where a lot of people who did not come then, he demonstrated how to do Gati Bedam for all the nadais in Tisram, changing it to Tisram for each of these pallavis, and also ஒரு காலக்ஷரத்தில் இருந்ததுன்னா அது எப்படி வந்து நம்ம வந்து சதுரஸ்ர கதியில் காலக்ஷரம் இருந்தால் எப்படி திஸ்ரம் வந்து எடுப்புலேருந்து இடத்துலேருந்தே பண்ணலாம் அப்படின்றதுலாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. அதுக்கு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஆல் தீஸ் ஆர்டிஸ்ட். ஸோ நல்லா உழைச்சிருக்கா. இந்த கான்ஃபிடென்ஸ் வரத்துக்கு வந்து நிறைய தடவை அதை வந்து வந்துடுதுன்னு இதை நினைக்கவே முடியாது. ஏன்னா ஒரு தடவை வந்த மாதிரி இருக்கும், பட் அது வந்து வந்தது அப்படின்னு நம்ம நினச்சிக்கவே முடியாது. ஏன்னா திரும்பி லைஃப் டைம் ஃபுல்லாக இதை டெய்லி பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய ஒரு ப்ராக்டிஸ். லயம்ன்றது வந்து நம்ம வி திங்க் அது ஏதோ வந்துடுதுன்னு நினைப்போம். அது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங் பிகாஸ் எவ்ரி அதர் டே இட் வில் ட்ரிப் யூ. ஸோ யூ ஹாவ் டு கீப் டூயிங் இட். ஸோ அந்த ஜேர்னி இஸ் சச் அ for all the serious musicians and aspiring musicians, you would know that the more you work, then only you will get at least something from this. And it's still never-ending process, a lifetime process. And really a big round of applause to Aditya Madhavan, Abhirama Bode, and Gayatri Shivani. Excellently they executed all the challenges. இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் கூட இங்கே வர்றது கஷ்டம். ஸோ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், பட் இங்கே வந்து பண்ணுறது அது வந்து நல்ல எஃபர்ட்லெஸ்ஸாக போடுறது, அது ராகம் ஈஸ்தட்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. ஸோ பிக் குடோஸ் ஃபார் ஆல் தட். மெயின் திங் அவர் சொன்ன மாதிரி லயம் ஆஸ்பெக்ட் என்ன பண்ணாவும் அதில் வந்து ராகபாவத்தை கெடாமல் என்ன அளவுக்கு நம்ம பண்ணுறோமோ எஃபர்ட்லெஸ்ஸாக, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார். சித்திரவீணா நரசிம்மன் சார், பல்லவி சக்கரவர்த்தி, he has always insisted that the primary thing is our music is raga music, and how to bring out the aesthetics of raga is the key, and this is what all the great masters have told us. So he again, Arun Prakash ji emphasized that to all the artists. So all these Pallavis, as I've told, this will be the challenge for this year's Pallavi competition. So please try this, and we hope you can, send it to us. We'll give all the details later, and I will ask Vidwan Arun Prakash ji to share the Pallavi words and the structure recording once more. And in a short time from now, we will start the function. Let us welcome Vidushi Alamuru Sudharani ji, Manda Sudharani ji. ஒரு வாட்டி நான் அவள் இன்றைக்கி அவார்டு வாங்குறது கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. அவளுக்கு நான் 1988 திருப்பதியில் வாசிச்சிருக்கேன். அவள் ரொம்ப உழைச்சவா. 1988 திருப்பதியில் அவளுக்கு நான் கச்சேரி வாசித்தேன். இன்னைக்கு இன்னொரு இது அடிஷன் என்னென்னா, அருண், யூ டிட் இன் ஆல் த 5 ராகம்ஸ், யூ டிட் 5 nadays separately. She did all the 5 nadays in one pallavi. Actually not changing, normally we'll put in chapu and change the tempo, which my father says is more pancha jati and not pancha nadai. So she did exact demonstration of what is a pancha nadai, maintaining the kala pramanam. So that she did it way back, and she demonstrated in our own Pallavi Darbar also. So that is one of the main reasons that that kind of vidvat that she possesses is one of the main reasons that such an artist is chosen today. We will talk more about it when அதே மாதிரி சந்தான கோபால் சார் கச்சேரியில் வாசிக்கும் போது ஒரு வாட்டி மிஸ்டர் சாப்பு கீழ்காலம் உனக்கு தான் ஏன் பண்ணேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு பண்ணினார். அவர் உட்காந்துட்டு கீழ்காலத்து இஷ்டத்தில் சுரம் பாடினார் ஃபுல்லாக.
ஆமாம். கீழ்காலமாக தேசத்தில் பண்ண ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். அவெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.